ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல ப்ரேயர் நடத்தி. ரொம்ப லாங் நாளுக்கு நம்ம மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. ஏன்னா சீக்கிரம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதம் ரொம்ப லேட்டாக மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நல்லவராக நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவர் நம்ம மீது வாசமாக இருக்கிறாரு. அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாரு. அவர் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு. இந்த நாளில் கூட கடந்த மாதம் முழுக்க இந்த சங்கீதம் 23 நான் தொடர்ந்து அதை படிச்சுக்கிட்டே இருந்தேன். பைபிள் டெய்லியும் வாசிப்பேன். ஆனால் அந்த சங்கீதம் 23 மட்டும் என்னன்னு தெரியல, ஒரு 2 மாதமா அதில் ஜஸ்ட் ஒரு 6 வசனம் தான் இருக்குது. அந்த 6 வசனத்தை மாத்திரம் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அதை சொல்லி சொல்லி செபிக்கிறேன். எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பயம் வந்துச்சுன்னா கூட அப்படியே படுத்துக்கிட்டே சொல்கிறேன், பா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை தான் நான் சொல்கிறேன். சொல்லி அடுத்த செகண்டு அப்படியே ரிலீவ் ஆயிடுறேன். அப்படி இருக்கும்போதே இந்த வசனத்துலேருந்தே ஒரு மெசேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட முகமுகமாக பேசின ஒரே வார்த்தை என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு இந்த மாசம் கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. சகல உபகாரங்கள், அது வாயில கூட நுழைய மாட்டேங்குது, மாற்றி மாற்றி சொல்லிடுறேன். அந்த எல்லா உபகாரங்களையும் என்ன பண்றாருன்னா மறக்காதுன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னா நம்ம ஆத்மாவுக்கு அவர் சொல்றாரு. கடைசியா முடிக்கும் போதுதான் அந்த வார்த்தை நம்ம அதிகமா சொல்றோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு முடிச்சிடுவோம். முடிக்கும் போது அது எதுக்கு நம்ம முடிக்கும் போது சொல்றோம்னா, ஆரம்பிச்சதுல எவ்வளோ கிரெடிட் அவர்கிட்ட இருந்து வாங்கணும், முடிச்சுட்டு போகும்போது அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணோன்ற அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த காரியத்தையும் சொல்லப்படுறாங்கன்ட்டு எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அப்போ அந்த உபகாரங்களை மறக்காம இருந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அவர்கிட்ட இருந்து நம்ம எதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு 4 வார்த்தைகளை கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு. முதல்ல என்ன சொன்னார்னா, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேனா, 2வது நான் நிலைச்சிருப்பேனா, 3வது நான் நிமிர்ந்து நிற்பேனா, 4வது நான் திருப்தியா இருப்பேனா. அல்லேலூயா. இவங்க சாட்சி சொன்னாங்க, இது மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ஞாபகமே இல்லை, சடனாக தான் ஞாபகம் வந்து நான் கடகடன்னு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்த நான் பார்த்து யோசித்தேன். போன மாதம் நம்ம சொன்னோம், நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டர் உக்காந்துட்டாங்களே, ஒருவேளை மறந்துட்டு இருப்பாங்களோ, இல்லை வேற எங்கேயாவது வெளில போயிருப்பாங்களா, சரி லேட் ஆனாலும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னு தெரிலப்பா. ஆனால் போன மாதம் ஆனால் உற்சாகமாக கலந்துக்கிறவங்கள ப்ரேயரில் வராமல் இருக்க மாட்டாங்களே, அதுவும் அவங்க நம்பர் வேலை செய்யலை. நான் வீட்லேயே போய் சொல்லிட்டு வந்தேன், அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையே போயிட்டு அவங்ககிட்ட நின்று கூட சரியாக பேசல, சிஸ்டர் ப்ரேயருக்கு வந்துருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன் நான், ஏன்னா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அந்த அளவுக்கு போய் சொல்லும் போது எப்படி அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்காம இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்லப்பா, ஆனால் ப்ரேயருக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துருங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு நாங்கள் பாட்டெல்லாம் பாடிட்டு என் பொண்ணு ப்ரேயர் பண்ணால் சரி கொஞ்ச நேரம் நம்ம ஒர்ஷிப் பண்ணலான்னு நாங்கள் நேர்முழங்கால நிற்கும் போது இங்கே ஒருத்தர் கூட இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொன்னேன், எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியும், யாரும் வராமல் இருக்க மாட்டாங்க, நான் ஆராதனை நடத்தி முடிக்கிறதுக்குள்ள உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சுட்டு முடிக்கும் போது இந்த இடத்துல ஃபுல் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அவங்கள அழகாக சாட்சி சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நம்மளும் கேட்டுட்டோம். ஆனால் அவங்க பலவீனம் என்னங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அதுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. அவ்வளோ பலவீனத்தில் அவ்வளோ வாஞ்சியாக அவங்க இந்த இடத்துல தேடி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அவங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதனால தான் இவ்வளோ பலவீனத்தில் கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை நிறுத்தியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லுவேன். அப்போ தாழ்ச்சி அடைய மாட்டேன்னா எதில் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எதுக்காக நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்? அப்போது அந்த இடத்துல அந்த வசனங்கள்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 23:1, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எதுக்கு தாழ்ச்சி அடைய மாட்டேன்? அவரு என் மேய்ப்பராக இருக்கிறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்ப இந்த மாசத்துல அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்க போறார். எப்படிப்பட்ட மேய்ப்பர்னா, 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த ஒரு ஆடு காணும்னு தேடுற மேய்ப்பர். 99 தான் இருக்குல்ல, அதை ஓட்டிட்டு நான் போறேன் என் இடத்துக்கு. அப்படி கிடையாது, அந்த காணாம போன அந்த ஆட்டையை தேடி கண்டுபிடிச்சு என் மந்திரத்துல வச்சு நான் கொண்டு போய் சேர்க்க போறேன்.
அப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பரை இந்த மாசம் நம்ம கூட இருக்க போறாங்க. ரெண்டாவது, நான் நிலைச்சிருப்பேன். சங்கீதம் 23:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நானும் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். அதுக்கு முன்னாடி வர வரிகள், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்களா இருப்பேன். ஹல்லேலூயா. எது வரைக்கும் வருமா நன்மையும் கிருபையும்? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடருமா, கர்த்தருடைய வீட்டுல நிலைச்சிருப்போமா. அப்போ ஜீவன் இருந்தா தானே நன்மையும் கிருபையும் வரும். அந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்தா தானே அவரோட வீட்டுல நிலைச்சிருக்க முடியும். எந்த நன்மையும் இல்லாம எந்த கிருபையும் இல்லாம நம்ம எப்படி அவர் சமூகத்துல நிலைச்சிருக்க முடியுமா? அழுகையும் புலம்பலும் அங்கலாய்ப்பும் நம்ம கூட இருக்கும். நன்மையும் கிருபையும் எப்படி வரும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம், இப்ப இங்க எத்தனை பேர் நம்ம இருக்கோம், நம்ம எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பலவீனம் என்னங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் ஸ்ட்ராங் பர்சன் தான். ஆனா பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக். ஆனாலும் அந்த பேஸ்மெண்ட் அவர் என்ன பண்ண போறாராம்? ஸ்ட்ராங் ஆக்க போறாரு. அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டு அவரோட வீட்டுல நம்மளை நிலைச்சு நிக்க பண்ண போறாரு. அடுத்தது நான் திருப்தியா இருப்பேனா. சங்கீதம் 91:16 அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்து அவர் என்ன எப்படிப்பட்ட திருப்தியா, நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்குவான். கண்டினியூஸ்டா நீடித்த நாட்கள்னா அதை அளக்க முடியுமா? இத்தனை நாள் தான் அத்தனை நாள் தான் அப்படிலாம் இல்லை. நீடித்த நாட்களை, அதுக்கு ஒரு முடிவே இருக்காது, அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வைக்க முடியாது, அதுக்கு ஒரு கமாவும் போட முடியாது. நீடித்த நாட்களை திருப்தியாக்கிட்டு அவரோட ரட்சிப்பை என்ன பண்ண போறாராம்? நமக்கு காண்பிக்க போறாராம். இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு கடைசியா தான் அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்றார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை தாழ்ச்சி அடைய நான் விட மாட்டேன், நீ நிலைச்சிருக்க போற, நீ நிமிர்ந்து இருக்க போற, நீ திருப்தியா இருக்க போற. இந்த 4 காரியங்களுக்குள்ள நீ நிலைச்சிருக்கும் போது எப்படி இருக்கணுமா உன் ஆத்துமா? என் ஆத்துமாவே அவரை ஸ்தோத்தரிக்கணுமா, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கணுமா. ஸ்தோத்தரிச்சுட்டு என்ன பண்ணணுமா? இது எல்லாம் நிலைச்சிருக்கிற அந்த சந்தோஷத்தை மறக்கவே கூடாது நம்ம ஆத்துமால. இந்த வசனத்தை நான் படிக்கும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்குள்ள சொன்னார். ஒரு சின்ன ஒரு கதை நான் சொல்றேன். ஒரு சின்ன பிள்ளை என்ன பண்ணிச்சான், ரோட்ல நடந்து போயிட்டே இருந்துச்சான். நடந்து போயிட்டே இருக்கும் போது திடீர்னு அந்த பிள்ளை காலில் இடிச்சுக்கிச்சான். இடிச்ச உடனே என்ன ஆகும்? உடனே கீழே குனிஞ்சு பார்க்கும், ஐயோ நம்ம இடிச்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை என்னதம்மா பண்ணோம், சுற்றி பார்க்கும், நம்ம இடிச்சுக்கிட்டதை யாராவது பார்த்தாங்களா. வலிக்கும், அந்த வலியை விட்டுட்டு என்ன பண்ணோம், நம்ம கூட நார்மலாக இடிச்சுப்போம், தடிக்கி விழாம இருக்கும், அது நமக்கு ரொம்ப ஷேமா இருக்கும், ஐயோ நம்ம இடிச்சுக்கிட்டோம் விழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், சுற்றி பார்த்துச்சான். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு, பா யாரும் பார்க்கல ஆனால் வலிக்குது, கடகடகடன்னு வீட்டுக்கு வந்து பயங்கரமான ஒரு அலப்பறை பண்ணிச்சான் அம்மா கிட்ட. இடிச்சுக்கிட்டேன், எனக்கு ரத்தம் வருது, அப்படி இப்படின்னு. அது பண்ணணும்னா ரோட்லேயே பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் அதுக்கு அந்த ஞானம் இருக்குது. இங்கே நான் அலப்பறை பண்ணால் என்னை அரவணைக்க யாருமே கிடையாது. நான் போக வேண்டிய இடத்துல போயிட்டு நான் அலப்பறை பண்ணேன்னா என்னை அரவணைக்கிறது ஆள் இருக்குன்னு அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சான், அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அலப்பறை பண்ணிச்சான். உடனே அம்மா என்ன பண்ணா, ஐயோ பிள்ளைக்கு அடிபட்டுருச்சு அப்படி இப்படி சொல்லி என்ன பண்ணாங்களாம், அதை கைட் பண்ணாங்க. அதே போலதான் கர்த்தர் இந்த மாசத்துல எத்தனையோ இடத்துல இடிச்சுக்கிறோம், எத்தனையோ இடத்துல தடுமாறிடுறோம், எத்தனையோ இடத்துல குழப்பம் வந்துடுது, எத்தனையோ இடத்துல இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துடுது. நம்ம அது அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி இருக்கணுமா, அம்மா கிட்ட வந்துடணுமா. நம்ம அம்மா அப்பா யாரு, அவருதான். அதை விட்டுட்டு ரோட்ல நின்றுக்கிட்டு நான் இடிச்சுக்கிட்டேன், எனக்கு ரத்தம் வருது, எனக்கு வலி தாங்க முடியல அப்படி சொன்னா எப்படிப்பட்டவங்களா தெரியுமா இருப்போம், கேப்பார் மேப்பார் அனாதை பிள்ளைங்களை போல நிற்போம். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், நீ என் கூட வா, என்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு நான் இளைப்பாறுதல தரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் இத்தனை பேர் இருக்கீங்க, அதுல ஒரு 2 பேர் என் பக்கத்துல, இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த பக்கம் ஒருத்தவங்க வந்து நில்லுங்களா பார்க்கலாம். யாராவது ஒரு 2 பேர் நான் கூப்பிட்டேன், நீங்க வந்துட்டீங்க. ஏன் வந்தீங்க?
கூப்பிட்ட நம்பிக்கையோட வந்து கொடுத்தா எந்த பிரச்சனையும் கொடுக்காது, சேஃபா நம்மளை பார்த்து போடுற நம்பிக்கை வந்து. நான் கூப்பிட்டோன்னே இங்கே வந்துட்டாங்க. நீங்களே ஏன் வரல? விட்டு கொடுத்துட்டீங்க. அப்ப நீங்களா ரொம்ப நல்லவங்க. விட்டு கொடுத்ததுனால இல்ல? அப்ப நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? நல்லவங்க. விட்டு கொடுத்துட்டீங்க. அவங்க 2 பேருக்கு அப்ப நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. சரி, அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இப்ப என்ன தோணுது உங்க எல்லாருக்கும்? நம்ம போய் நின்னுக்கலாமே. நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, சிஸ்டர் கூப்பிட்டு நிக்க வச்சவங்களை ஏதோ கேட்க போறாங்க. நம்ம தப்பிச்சோம், நம்ம தப்பிச்சிட்டோம். அவங்க 2 பேரும் மாட்டிக்கினாங்க. அப்படிதானே நினைச்சீங்க எல்லாரும்? வேற என்ன நினைச்சீங்க? சரி சொல்லுங்க, நீங்க எல்லாம் சொல்லுங்க. இதுல ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கும் நீங்க யோசிச்சிருக்கீங்க. அவங்க எல்லாம் கை தட்டுங்கப்பா. அப்ப அப்ப அதை நீங்க பெற்றுக்கொள்ள கூடாதா? வந்து அப்போ அவங்க யோசிக்கவே இல்லை. கூப்பிடுறாங்க, போய் நின்னுடுவோம். அவ்வளவுதான். என்ன நடக்குதோ நடக்கட்டும், பாத்துக்கலாம். அது போல நம்ம லைஃப் நம்ம என்ன பண்ணணும்னா நடத்திட்டு போனோம். என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவர் சமூகம் எனக்கு முன்னாடி போகுது. அவர் என் கூட வரும்போது எனக்கு கிஃப்டும் கிரெடிட்டும் தான் கிடைக்கும். எனக்கு எப்படி சோதனையும் வேதனையும் கிடைக்கும்? சோதனை வரும், வேதனை வரும், கண்ணீர் வரும், கவலை வரும், கஷ்டம் வரும், எல்லாமே வரும். ஆனா கூடவே அவரும் வராருல்ல. வந்து நின்னுட்டா கிரெடிட், உக்காந்துட்டா அது பின்னாடி போயிட வேண்டியதான். அப்ப இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை தான், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஏன்னா அவரு என் மேய்ப்பரா இருக்கிறாரு. நான் நிலைச்சிருப்பேன். ஏன்னா நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடர போகுது. அதனால நான் நிலைச்சிருப்பேன். நான் திருப்தியா இருப்பேன். அடுத்தது அதெல்லாம் நினைச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஆத்மால இருந்து அவருக்கு நன்றி சொல்லணும். அவர் செய்த நன்மைகளை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நாளும் மறக்க கூடாதான். அப்ப மறக்காம இந்த பாட்டு கூட நான் பாடினல, நான் நிறைய இந்த பாட்டுக்காக ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ராகமா பாடுவாங்க, நமக்கு இந்த ராகம்லாம் வராது. பாட்டு நான் இன்னைக்குதான் இதுலயே பார்த்தேன். அந்த பாட்டு வரையே கேட்டேன். இன்னைக்கு வந்து உட்காந்து அந்த பாட்டு வருது. அதுதான் சொல்றேன், இந்த வார்த்தை வந்து அவ்வளவு ஆழமா எனக்குள்ள போச்சு. நம்ம வந்து நிறைய வசனங்கள் படிச்சிருக்கோம். யோசேப்பை பத்தி, அவனோட அரிக்கட்டு நிமிர்ந்துச்சு, மற்ற அனைத்தும் தலை வணங்குச்சு, அவன் பலவண்ண அங்கி உடுத்துனா, தன் சகோதரத்துல வந்து அவன் சொன்னான். உடனே என்னாச்சு, அங்க எல்லாம் பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு இவனை எப்படியே விட்டா அவன் வளர்ந்துருவான். இவனை தூக்கி குழியில போடுங்கடா. சிச்சி வேணாண்டா, எதுக்குடா குழியில போட்டு அவன் செத்து போயிடுவான், ஏதாவது அதனால ஒரு லாபம் வருதா பார்க்கலான்னு பார்த்தா எகிப்து தேசத்துக்கு அவனை விற்கிறாங்க பணத்துக்கு. அப்பா கிட்ட வந்து அவன் மறைச்சு போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவனை வந்து எந்த நோக்கத்துக்காக அவன் வித்தாங்க, அவன் ஒரு அடிமையா இருக்கணும்னு வித்தாங்க. ஆனா அவனோட சொப்பனை என்னாச்சுன்னா நிறைவேறிச்சு. அன்னைக்கு அவன் சொப்பனை கண்டான். ஆனா ஏற்ற காலத்துல ஆண்டவர் அதை வந்து நிறைவேற்றி அவனை உயர்த்தினாரு. அரியணையில அவனை உட்கார வச்சு அழகு பார்த்தாராம். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான், நிறைய சொப்பனம் வருது நம்ம கூட. நான் கூட நிறைய, என் பொண்ணு வந்து ஒரு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருக்கான். இது வரைக்கும் வேலையை குறித்து நான் சாட்சி சொன்னதே இல்லைங்க. ஏன்னா எனக்கு அது சாட்சியாகவே இல்லை, என் மைண்டுக்குள்ளே அது ஒரு லீடே இல்லை. ஆனால் இன்னைக்கு அந்த சாட்சி உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு ஆவியானவர் எனக்கு ஏவினார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேலைக்கு போனான், நல்ல வேலை தான் அது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு தர மாட்டேன்ட்டாங்க. வேணாம் தூக்கி போடுனியாச்சு. இன்னொரு வேலைக்கு அவளே பார்த்துட்டு அவளே போனா, அம்மா நான் போறேம்மா, கிடைக்கிற வரைக்கும் நான் போறேம்மான்னா. ஒரு 2 நாள் தான் செஞ்சான். அது ஃபேக்கு, தவறான முறையில பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ட்ரஸ்ட்ன்ற பேர்ல அவங்க வந்து ரொம்ப வாஞ்சி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எங்க பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ஆனா இவங்க யாரும் ப்ரேயர் பண்ணல. அப்ப இவ கேட்டிருக்கா பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட, இது தப்பு இல்லையா? தப்புதாம்மா, என்ன பண்றது, நமக்கு வருமானம் வேணும்ல. இவ வந்தா, அம்மா இந்த ஏமாத்துற பணத்தை வச்சு நம்ம எப்படி தசம்பாகம் கொடுக்கறது, அப்ப தூக்கி போடு. நீ தான் போன, உனக்கு பிடிக்கலாதான் தூக்கி போடு. 3வது ஒரு வேலை கிடைச்சது, அதுவும் நல்ல வேலை தான், டிவிஎஸ்ல கிடைச்சது. நான் சாட்சி கூட எழுதி கொடுத்தேன். ஆனா அது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, தூக்கம் கெட்டு போகும், எனர்ஜி லாஸ் ஆகுது. நான்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், அப்பா அந்த அளவுக்கு நான் படிப்பறிவே இல்லை, நானே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போது என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, அவளுக்கு நல்ல ஒரு வேலை நீங்கள் கொடுக்கணும், உங்களால் முடியாது எதுவுமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த 20 நாள் நம்ம சர்ச்சில் SBS நடத்துனாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து கண்டினியூவாக கலந்துக்கல.
விட்டு விட்டாதான் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். ஆனாலும் நானும் அவளும் ஒரு வைராக்கியமாக இருந்தோம் இந்த விஷயத்தில். என்ன வைராக்கியம்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்லடி, நம்ம வேலையை விட்டு நம்மளை தூக்குனா கூட பரவாயில்ல, இந்த எஸ்பிஎஸ்ல நம்ம கான்ஃபிடென்ட்டாக கலந்துக்கணும், ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு ஆகணும்னு சொல்லி இவளையும் வந்து போய் சொல்லி லீவ் போட வச்சு அதில் கலந்துக்க வச்சுக்கிட்டேன். ஒரு லிமிட்டுக்கு மேலே லீவ் கேட்க முடியல ஆஃபீஸில். சும்மா லீவ் கேட்குறோமே, நம்மளை வேற மாதிரி நினச்சிடுவாங்களோன்னு கடைசியாக ஒரு முடிவு எடுத்தேன். ஒரு பெரிய பொய்யை சொல்லிட்டு இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லி அந்த நான் 4 நாள் கலந்துக்கணும்ப்பா, எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, என் பிள்ளையும் கூட கலந்துக்கணும், நாங்கள் குடும்பமாக உங்களுக்கு ஊழியம் பண்ணணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அவர்கிட்ட. அழகாக 4 நாள் எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் சந்தோஷமாக ஒரு ஊழியத்தை பண்ணிவிட்டு ஆசிரமம் ஒரு நாள் சொன்னாங்க, உங்களுக்காக நிறைய கதவுகள் ஓப்பனில் இருக்குது அப்படின்னு. நாங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கதவு ஓப்பன் ஆயிடுச்சு. நாங்கள் போகாமல் இதை முடிச்சுட்டு தான் அதுக்குள்ளே போவோம்னு சொல்லி நாங்கள் அவங்களே வெயிட் பண்ண வச்சிட்டோம். அவர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்றவர் வந்து என் பொண்ணுகிட்ட கேட்குறம்மா, நீ வருவியா வரமாட்டியாம்மா, இதோ வரேன் அதை வர, நீ இன்டர்வியூக்கே வரமாட்டியாமான்னு அவரே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை இது வேலைக்காகாது, ஊழியத்தை முடிச்சுட்டு நம்ம இன்டர்வியூக்கு போயிடலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு அவளை இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணான். 2 பேர் போனாங்க, ஆனால் அவளை மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கை கர்த்தர் என் பிள்ளை கொடுத்துருக்காரு. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவ் கேட்டோம், ஆனால் சனிக்கிழமை சேர்த்து எங்களுக்கு லீவ் கொடுத்துருக்காரு. ஹாலிடேஸ் எல்லாமே அவளுக்கும் லீவு. இப்போ நான் எப்படி எல்லா நாளும் லீவில் இருக்கணும், அது போல் அவளுக்கும் அந்த வேலையை ஆண்டவர் கொடுத்து ப்ளஸ் பண்ணார். எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சார். எனக்கு என்ன செஞ்சார்னா, சண்டே கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சார். அதுவும் எப்படிப்பட்ட சண்டே கிளாஸ்னால், ரட்சிக்கப்படாத 4 பிள்ளைங்களுக்கு நான் நடத்தணும், அந்த பிள்ளைங்கள நான் சர்ச்சுக்கு வர வைக்கணும், அந்த பசங்கிட்ட நான் பேசணும். அந்த பசங்களுக்காக அது 2 பிள்ளைங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து நடத்துங்க, உங்ககிட்ட ஆண்டவர் அந்த பிள்ளைய ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. 7 டீச்சர்ஸை மொத்தம் செலக்ட் பண்ணாங்க. அதில் என்ன ஒரு டீச்சரை செலக்ட் பண்ணி என்னை வந்து நடத்த சொன்னாங்க. எனக்கு லீடே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை நாள் முடிச்சுட்டு வரணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்குப்பா, என்னால் முடியுமா அப்படி இப்படிலாம் நான் ரொம்ப யோசித்தேன். இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, அதில் நம்ம உண்மையாக இருக்கணுமா. சரி, இப்போ நான் இல்லைன்னா யார் வேணால் நடத்திட்டு போயிடுவாங்க, ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்ததை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களுக்காக 2 பிள்ளைங்க தான் வந்தாங்க முதல் வாரம். அந்த பிள்ளைங்களுக்காக நான் போனேன். திரும்ப 2 பிள்ளைங்க எக்ஸ்ட்ரா வந்தாங்க. இன்னைக்கு எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாயிடுச்சு. அதே என் பொண்ணுகிட்ட சொன்னேன், உனக்கு வெளியே ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு, எனக்கு சர்ச்சில் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்படி எஸ்பிஎஸ் முடிச்சு எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் மாற்றிட்டாரு. எத்தனையோ நாள் அந்த பாட்டு வரியில் வர மாதிரி தான், நிறைய கண்ணீர் தான், நிறைய கவலை தான். ஆனால் சொல்லும் போது அந்த வரியை கேட்டுட்டு வரேன். பஸ்ஸில் வரும்போது பாட்டு கேட்டு வருவோம். அப்போ இந்த பாட்டையே தான் போட்டு கேட்டு வரேன். அந்த வார்த்தை வருது, நான் ஜெபிச்ச ஜெபம்லாம் வீணா போகல, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசில விழல. அப்ப விதையா என் பிள்ளைங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு, அந்த விதை தரிசில போல அவர் அழகா அந்த விலைய செஞ்சிருக்கிறாரு, என்னை சாட்சியா நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு வரேன். அப்ப என்னை ரீவைண்ட் பண்ணி கொண்டு போயிட்டாரு. 21 வருஷத்துக்கு பின்னாடி என்னை கொண்டு போனாரு. வயிற்றுக்குள்ள இருக்கும்போது நான் ஜெபிச்சது, வெளியே வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட நான் கேட்டது, அதெல்லாம் என்னை கொண்டு போய் வர்றதுக்கு முன்னாடியே, அது ஆனா பெண்ணா எனக்கு தெரியாது, ஆனா கர்ப்பத்துக்குள்ள அது உருவாயிடுச்சுன்னு தெரியும் போதே கை வச்சு ஜெபிச்சேனா, என் பிள்ளைங்க இப்படிதான்ப்பா இருக்கணும், இப்படிதான்ப்பா வரணும் அப்படின்னு சொல்லி. அப்ப நான் கேட்டது, அந்த விதைச்ச அந்த ஒவ்வொரு நாள் விதைய கர்த்தர் அழகா எனக்கு வளர்த்து கொடுத்துட்டாரு. எனக்கு அதான் ஈவினிங் பேசும்போது சொல்றேன், ஒரு விதை நல்லா வளர்ந்துருச்சு, இன்னொரு விதை எப்படின்னு தெரியலன்னு. இவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கறான், யாருமா அப்படின்னு சொல்லி. அவ சொல்லும் போது அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அந்த விதையும் நல்லா தான் வளரும், ஏன்னா அதையும் கரெக்டா வந்து விதைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு உங்க எல்லாரையும் என்னோட சாட்சியை நான் சொல்றேன். எதுக்கு சொன்னேன்னா, அவ்வளோ கடினம். இந்த ஒரு வருஷம் உண்மையா சொல்றேன், அவளோட பர்த்டே அன்னைக்கே அவளுக்கு அந்த வேலை கிடைச்சிது போன வருஷம். ஆனா எனக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி இல்லை. என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிது, சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு லீடே இல்லை. ஒரு மாதிரி வெறுமையாக தான் காணப்பட்டேன் ஒவ்வொரு இடத்துலையுமே. ஆனா இந்த பிறந்த நாள் வர்றதுக்குள்ள அவ அந்த வேலையிலேயே ஜாயின் பண்ணிட்டான். அப்ப கர்த்தர் வந்து நம்மளோட நினைவுகளை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அந்த ஃபேமிலி பிளஸிங் ப்ரேயருக்கு நீங்க எல்லாருமே வந்திருப்பீங்க. அப்ப அந்த ஊழியக்காரர் வந்து நிறைய விஷயங்களை பேசினார். எனக்கு வந்து அவர் ஒவ்வொரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, பேசிட்டு வசனத்தை கம்மியாக சொன்னார், ஆனால் சில பாயிண்ட்ஸ் அப்படியே அவர் என்ன சொன்னார்னா மேனுவலாக நம்மகிட்ட பேசினார். அப்போ அவர் சொல்லும் போது அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அவர் சொன்னார், நீதிமான் நினைவுகளை நியாயமானது. அப்போ நம்ம நினைக்கிறதே எப்படிப்பட்டதான், நியாயமானதான். அப்போ நீதிமானின் ஜெபத்தை கேட்கிறாரு அவர்.
எனக்கு அது அப்படியே பளிச்சுன்னு என் மனசுல அப்படியே பதிஞ்சிச்சு. அவர் சொல்ல 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 என்ன பண்ணேன், டக்கு 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 நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். நான் அப்படியே இதுவாக உங்களுக்கு படிச்சு, ஏன்னா இங்கே எல்லாம் கேட்டிருப்பீங்க, சில பேர் இங்கே கேட்காதவங்களும் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானோட நினைவுகள் நியாயமானதான், நீதிமானின் ஜெபத்தை கேட்கிறாராம். நமக்கு ஒரு காரியம் தேவைன்னா ஆண்டவர் வந்து எதை வேணாலும் செய்வாரா நமக்காக. அல்லேலூயா. இததான் செய்வாரா. எனக்கு இது நடந்து, என் பிள்ளைக்கு இந்த வேலை வேணும்னு நான் கேட்டேன். எங்களுக்காக எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க தெரியுமா? எதை வேணாலும் செய்வாரா. ஆனா நாங்க எந்த கஷ்டமும் படல. இப்போ போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணா மவுண்ட் ரோட்ல ஆஃபீஸு, அது கூட நான் ஃபீல் பண்ணேன். ஏசப்பா இந்த 19ஆம் தேதி வரைக்கும் என் பிள்ளை மவுண்ட் ரோடுக்கு போயிட்டு வரணுமா ஏசப்பா, எவ்வளோ லாங்கு. அடுத்த செகண்ட் அவர் ஃபோன் பண்ணி, அம்மா நீ மவுண்ட் ரோடுக்குலாம் வர வேணாம், 19ஆம் தேதி நீ தம்பிச்சி சீட்லாம் நீ ஜாயின் பண்ணிடுமா இவ சொல்லிட்டா. சப்போஸ் வரணும்னா அங்கே தான் போகணும் போல இருக்குமான்னு. ஏசப்பா அப்பா மவுண்ட் ரோடு எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி ஏசப்பா என் பிள்ளை போயிட்டு வரும், டயர்டாகிடாதா அப்படின்னு. மறுநாள் அன்னைக்கு நான் யோசிச்சு, அன்னைக்கு சாயந்தரம் அவர் ஃபோன் பண்ணி சொல்றாரு, அம்மா நீ அவ்வளோ தூரம்லாம் வர வேணாம்மா, நீ தம்பிச்செடிக்கு வந்தால் போதுமா அப்படின்னாரு. உடனே நான் அதான் சொல்றேன், நீதிமன்ற ஜெபத்தை அவர் கேட்கிறாராம், நம்ம பேசுறத கேட்டுட்டு இருக்காராம், எதை வேணாலும் செய்வாராம். நாம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோமோ, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கிறோமோ. அடுத்தது, கர்த்தர் நமக்கு எதையும் செய்வாராம். கர்த்தர் நம்மை நேசித்தபடினால தோமாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாராம். அல்லேலூயா. இதை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், ஆனா இங்க ஒரு சிலர் கேட்கல. அதுக்காக நான் சொல்றேன், தோமாவையே அவர் என்ன பண்ணாராம், நமக்காக கொண்டு வந்திருக்காரு. நமக்கு தோமால, நமக்கு சைமன் பாஸ்டர் கொண்டு வந்திருக்காரு. அவரை கொண்டு வந்ததாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து பேசுறோம். இப்ப இவங்களுக்கு இடுப்பு அடிபட்டிருக்கு, அந்த விசுவாசம் எங்க இருந்து வந்தது, அந்த வார்த்தையால தானே வந்தது. அப்படிப்பட்ட கனமான வார்த்தை நம்ம கேட்கறதுனால நம்ம விழுந்த அப்புறம் என்ன பண்ணுவோம், எழுந்து நின்று தட்டி போட்டு போயிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட விசுவாசத்துல கர்த்தர் நம்மளை நடத்துறாரு. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம பேசணும். எனக்கு இது வேணும்ப்பா, அவ்வளவுதான், விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இதையும் பேசிட்டு அடப்போப்பா எனக்கு எங்க கிடைக்க போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவோம், அடுத்த வேலையை பார்க்க போவோம். அப்போ தேவையானதை பேசும்போது தேவையானதை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. நான் அடுத்த முறை இதை நல்லா எழுதி நான் கொண்டு வரேன், ஏன்னா டைம் இல்லை நமக்கு. அதனால ஆண்டவர் முழுக்க முழுக்க சொல்றது, நீதிமான் ஜெபத்தை அவர் கேட்கிறார். நீதிமானோட விண்ணப்பம் நியாயமானதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க எதெல்லாம் அவர் சமூகத்துல விதைக்கிறீங்களோ, எதையெல்லாம் நீங்க கேட்கறீங்களோ, அதெல்லாம் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு வந்து 2 பேருக்கு மட்டும் தான் சிஸ்டர் சாக்லேட் கொடுத்துட்டாங்களேன்னு தப்பா நினைச்சாருங்க. அடுத்த முறை வந்து எல்லாருக்கும் வேற மாதிரி ஒரு ஸ்டிக் பண்ணி நம்ம சாக்லேட் கொடுத்துடலாம். ஏன்னா இது ஒரு காமெடி தான். சீரியஸா வரீங்க. எல்லாமே என்ன சொல்ற, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு ஒருத்தவங்க தாழ்ந்தவங்களும் இல்ல, ஒருத்தவங்க உயர்ந்தவங்களும் இல்ல. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஒரே ஒரே சரீரம். அதனால இது வந்து எதுக்குன்னா, நமக்கு வந்து எப்பவுமே நார்மலா பேசுறதை விட ஒரு கிரியேட்டிவா காமிச்சா அது இன்னும் நல்லா மனசுல பதிச்சிடும். அந்த 2 பேர் போனாங்க, வாங்கிட்டாங்க, நம்ம உட்காந்தும் கிடைக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணோம், போய்கிட்டே இருக்கணும், அவர் தேடி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்ப நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா கிரெடிட், எல்லா பிளெஸிங்ஸ் எல்லாமே நம்மள என்ன பண்ணுமா, பின்தொடருமா. நம்ம அவரை தொடர்ந்து போனா நமக்கு தேவையானதெல்லாம் நம்மள தொடர்ந்து வரும். நாம சில நேரத்துல என்ன பண்ணிடுறோம், நம்ம கஷ்டத்தை தொடர்ந்து போயிடுறோம், நம்ம கவலையை தொடர்ந்து. நான் அந்த மாதிரி போனால் தான் கடந்த 2 நாள் எனக்கு உண்மையா பலவீனம், யாருக்குமே தெரியாது. இருமல், முதுகு பிடிச்சிக்கிச்சு. நமக்கு இந்த இருமல் வந்தாலும் சீக்கிரம் நிற்காது, முதுகு பிடிச்சினாலும் அப்படியே படுக்க வச்சிரும். ஆனா வார்த்தையை பேசினேன், இருமல் எங்க போச்சுனே தெரியல. இசப்பா 2 நாள் பிரேயரை வச்சு நான் இருந்துன்னா எப்படி நான் பாட்டு பாட முடியும், அப்படி பிரேயர் நான் சொல்லுவேன். முதுகு பிடிச்சின்னா நான் எப்படி நிமிர்ந்து நிற்க முடியும், அப்படியே இதுதான் பேசணும், அவ்வளோதான். அதுக்காக நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கவே இல்லை. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு என்னை நல்லா சுகத்தோட பிறக்கட எனக்கு தனியாக எல்லா வேலையும் செஞ்சேன். எல்லா வேலையும் செய்ய வச்சாரு. பிரேயர் நடத்துறதும் பலன் அழகாக கொடுத்துருக்குறாரு. இன்னைக்கு எனக்கு செய்கிற தேவன் உங்களுக்கும் செய்வாரு. விசுவாசத்தோட இந்த நாட்கள்